கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே. கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. உலகத்தையே ஆட்டி வைக்கும் கோவிடை பற்றி இன்று இரு பிரபல மருத்துவ நிபுணர்கள் நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். ப்ரொஃபஸர் MS சேஷாத்ரி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எண்டோக்ரினாலஜி, டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிசம் தலைவராக ஓய்வு பெற்று தற்சமயம் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல், திருமலை நகர், ராணிப்பேட்டையில் சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் எண்டோக்ரினாலஜிஸ்ட் மற்றும் ஆனரரி மெடிக்கல் டைரக்டராக சேவை செய்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சியில் அவரை பேட்டி காண்பது டாக்டர் லக்ஷ்மி சேஷாத்ரி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியின் தலைவியாக ஓய்வு பெற்று தற்சமயம் சீனியர் கன்சல்டன்ட் ஆன்காலஜி, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியாக அதே திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டையில் பணிபுரிகின்றார்கள். அவர்கள் உரையாடுவதை கேட்போமா? நம்ம இந்த டிஸ்கஷனில் இந்த கொரோனா பேண்டமிக் பற்றி பேச போகிறோம். எனக்கு கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் இருக்குது. இதை நான் மற்றவங்களுடைய சார்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் த கோவிட் பேண்டமிக் ஓவர்? இந்த பேண்டமிக்னு சொல்லிட்டு இருந்தோம், இது முடிஞ்சாதா இல்லையா? இந்த கோவிட் பேண்டமிக் ஓவர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்தியாவோட நியூ கேசஸ் கிராஃபை நம்ம பார்த்தோம்னா முன்னால் இருந்த அவ்வளவு கேசஸ் டெய்லி வரதில்லை. பீக்கில் வந்து ஒரு நாளுக்கு ஒரு 4 லட்சம் கேஸ் எல்லாம் வந்துருந்தது. அந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஆனால் ஒரு நாளுக்கு இன்னும் ஒரு 8 to 10,000 கேசஸ், புது கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது பேண்டமிக் ஓவர் ஆகலை. ஆனால் பேண்டமிக் வந்து ஒரு எண்டமிக் ஸ்டேட்டாக மாறிடுது. இந்த எண்டமிக் ஸ்டேட்டு நாம் சொல்லும்போது ஒரு ஸ்லோ ஸ்டெடி நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெய்லி வந்து நம்ம நாட்டில் ஒரு 70,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் அவங்களுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டியே கிடையாது. அதனால் அவங்க எல்லாருமே வல்னரபிள் தான். அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக ஆக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் ஒரு நாளுக்கு ஒரு 8,000 to 10,000 இன்ஃபெக்ஷன்ஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை தான் எண்டமிக் ஸ்டேட்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டமிக்குங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எண்டமிக் ஸ்டேட்டில் வந்து நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது நமக்கு என்ன ரிஸ்க்கு. இப்போ எபிடமிக் ஸ்டேட்டில் ஒரு வயசானவருக்கோ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவருக்கோ என்ன ரிஸ்க் இருந்ததோ அதே ரிஸ்க் எண்டமிக் ஸ்டேட்லேயும் உண்டு தான். ஆனால் எண்டமிக் ஸ்டேட்டில் வந்து டெய்லி ஃபியூவர் இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். அதனால் வயசானவங்க இல்லை டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள தங்களை தாங்களே தற்காப்பு முறைகளை பின்பற்றுறது ரொம்ப முக்கியம். அதை கைவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் அவங்க சிக்காகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த எண்டமிக்னு நீங்கள் சொல்கிறது இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ளூ, அப்புறம் டெங்கி அந்த மாதிரின்னு சொல்லலாமா?
நிறையா டிசீசஸ் இந்தியாவில் எண்டமிக் தான். இப்போ நீங்கள் டியூபர்குலோசிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எண்டமிக் தான் அது. அதே மாதிரி டெங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் எண்டமிக் தான். அது இருந்துகிட்டே தான் இருக்குது, அது போகவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் அது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். அதை ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்க எண்டமிக்னு சொல்றீங்க, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு புது வேரியண்ட்டுங்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஓமைக்ரான் பத்தி இப்போ நிறைய பேச்சு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்த எண்டமிக் ஸ்டேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இந்த புதுசாக வந்திருக்கிற ஓமைக்ரான் வேரியண்ட் இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து போன 2வது வேவில் வந்து போன இந்த டெல்டா வேரியண்ட்டை போல் ஒரு 3 பங்கு அதிக இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு வேரியண்ட் இது. இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு நிறைய அந்த வைரஸில் மியூட்டேஷன்ஸ் அது தன்னோட குவாலிட்டியே தன்னோட சுரூபத்தையே பூரா மாற்றிக்கிச்சு. இதனால் ஏற்கனவே வேக்சின் போட்டு முடித்தவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்து போனவங்களுக்கும் கூட இந்த ஓமைக்ரான் வேரியண்ட்னால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தான். இதே மாதிரி மியூட்டேஷன் நிறைய மியூட்டேஷன் இன்னும் நிறைய வைரஸஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கா? நிறைய வேரியன்ஸுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம வேற வேரியன்ஸ் ஆல்பா பீட்டா காமா தீட்டான்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க பேரு. ஸோ இது மாதிரி வந்துட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்ப நம்மளோட எண்டமிசிட்டி போய் அது பேண்டமிக் ஆயிடுமா? இந்த மாதிரி ஒரு புது வேரியண்ட் வரும்போது இன்னொரு வேவ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது வேகமாக மற்றவங்களை பாதிக்கும் போது ஒரு நாளுக்கு இப்போ 8,000 10,000 இருக்கிறது 20,000 30,000 40,000 அப்படின்னு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது முன்னால் வந்த 2வது வேவ் போல் அவ்வளவு பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு தோணலை. என்ன 2வது வேவ் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்தியாவில் முக்கால்வாசி பேருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்தாச்சு 2வது வேவ் வந்து போன பிறகு. அதனால் இந்த வேரியண்ட் வந்தாலும் கூட நிறையா பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஆனால் சீரியஸ் டிசீஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய நிர்பந்தமோ இல்லை கோவிட்னால இறந்து போகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாகாதுன்னு தான் எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த ஓமைக்ரான் இப்போ வந்திருக்கிற கண்ட்ரியில எல்லாம் 2 டோஸ் வேக்சினும் போட்டவங்களுக்கு தான் நிறைய வருது. போட்டவங்களுக்கும் வருது, போட்டவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ போட்டவங்களுக்கும் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ வேக்சினேஷன் போட்ட பிறகு இந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது போட்டுறதுல நமக்கு என்ன, இந்த வேக்சினேஷன்ல என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம இந்த ஓமைக்ரானால இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா என்ன விதமான இன்ஃபெக்ஷன் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சும்மா ஒரு கொஞ்சம் ஃபீவர், கொஞ்சம் தொண்டையில் வலி, உடம்பெல்லாம் கொஞ்சம் வலி, அசதி அந்த மாதிரி அது தன்னால் போயிடுறது அப்படின்னா அது மைல்டு இன்ஃபெக்ஷன். ஆனால் மூச்சு திணறல் வருது, ஆக்சிஜன் லெவல் குறையிறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு, ஐசியூக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா அது சீரியஸ் இன்ஃபெக்ஷன். இப்போது இருக்கிற வேக்சினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் டிசீஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், கோவிட்னால இறந்து போகிறது, இதையெல்லாம் கணிசமான அளவில் குறைக்கிறது. அதனால் வேக்சினேஷனோட எஃபெக்ட் கட்டாயம் இருக்கதா இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு மைல்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் போகும். ஆனால் இந்த சீரியஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வராது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ புதுசாக இந்த மாதிரி வேரியண்ட் நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறது. ப்ளஸ் இப்போ இது எண்டமிக் ஸ்டேட்லையும் இருக்குன்னா இது நமக்கு வராம இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன முறைகள் கடைபிடிக்கணும்? வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் தட் we should take to protect ourselves? இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 அம்சங்கள் தான். ஒன்று கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாஸ்க்கு, அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது ஒருத்தர்கிட்டேருந்து அவர் இருமும் போதோ தும்மும் போதோ பேசும்போதோ வெளிப்படுற வைரஸ் தான் நம்மளை தாக்குறது. நீங்கள் கரெக்டாக ஃபிட்டாகிற மாஸ்க் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க, உங்கள்கிட்ட பேசுகிற அந்த ஆளும் மாஸ்க் போட்டுருக்காருன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சி போயிடுது. மாஸ்க் தான் ரொம்ப முக்கியமான தற்காப்பு முறை. 2வது கூட்டம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது.
அது ரொம்ப நல்லது. அப்படியே ஏதாவது ஒரு கூட்டமான இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா 2 மாஸ்காக போட்டுட்டு போங்க. அது ஓப்பன் ஏரில் இருக்கிற கூட்டம் வந்து பரவாயில்ல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு ஹாலுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 3வது விஷயம், இப்போ யாராவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பணிவிட பண்ணீங்க, அவங்கள தொட்டு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள ஹேண்டில் பண்ண பிறகு கையை சோப்பு போட்டு நல்லா கழுவணும். இது 3 முக்கியமான விஷயங்கள். ஆனா இப்போ எல்லா இடத்துலயும் சானிடைசர் கொடுக்கறாங்க, எல்லாரும் ஹேண்ட்பேக்ல சானிடைசர் வச்சுட்டு போறாங்க. அதை தொட்டா கை கழுவணும், இதை தொட்டா கையில சானிடைசர் போடணும். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னொன்னு நான் பார்த்தேன், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல என்ன வாங்கினாலும் காய்கறியும் இன்னும் கழுவுறாங்க. தண்ணி போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதை கழுவி பால் பாக்கெட் முதற்கொண்டு. அமேசான்ல இருந்து பாக்கெட் வருது, 2 நாள் வெளியில உட்கார்ந்து இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது அவசியமா? இது நம்ம டேபிள் மேல தொட்டா அங்க கை வச்சா எல்லாம் நம்ம வாஷ் பண்ணணுமா? அதை பத்தி நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கறீங்க? இந்த கொரோனா வைரஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். அது முக்கியமாக ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இருமினாலோ தும்மினாலோ பேசினாலோ பாடினாலோ அவரோட வாயிலிருந்து மூக்கிலிருந்து வெளிப்படுற சிறு சிறு துளிகள், அதில் வைரஸ் பார்ட்டிகள் இருக்கும். அதுதான் முக்கியமான முறை. இது வைரஸ் ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறதுக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த ஆராய்ச்சியில் வந்து இது ஏதாவது ஒரு சர்ஃபஸில் ஒரு டேபிள் டாப்லேயோ இல்லை ஒரு டோர் நாப்லேயோ ஒரு லிஃப்ட் பட்டன்லேயோ இது இருந்ததுன்னா அது கொஞ்சம் நேரம் அது அங்கே லைவ் வைரஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஆராய்ச்சி மூலமாக சொன்னாங்க. ஆனால் அந்த விதமாக வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனால் லிஃப்ட் பட்டனை தொட்டால் கை சானிடைஸ் பண்ணுறது, இல்லை பேனாவை பிடிச்சி கையெழுத்து போட்டால் கையை சானிடைஸ் பண்ணுறது, இது இல்லை பார்சல் வந்ததுன்னா அதை எடுக்காமையே வெயிலில் 3 நாள் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். இதனால் இது பெரிய அளவில் பரவது கிடையாது. அதனால இது தேவையில்லாத விஷயம். ஆனால் உங்கள் வீட்டில் கோவிட் வந்து யாராவது படுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பணிவிடை பண்ணுறீங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கையை சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க மாலுக்கு போலாமா? இப்ப எல்லாம் மால் எல்லாம் திறந்துட்டாங்க, அதனால எல்லா ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருது. அங்க போகலாமா? அங்கேயே இருக்கு மூவி தியேட்டர், மால்ல இருக்கிற தியேட்டரோ வெளியில வேற தியேட்டருக்கோ நாங்க போய் ஒரு படம் பார்க்கலாமா? இந்த ஓமைக்ரான் வேரியன்ட்னு புதுசாக வந்திருக்கு இல்லையா, இது வந்து இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனுங்கிற மூலமாகவும் பரவுறது. இன்னொன்று வந்து ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன். அதாவது ஒரு க்ளோஸ் ரூமுக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ரூமுக்குள்ளே தும்மினார் இருமினார் அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற ஏர் கண்டாமினேட் ஆகி அந்த ஏர் மூலமாக அந்த ரூமில் இருக்கிற மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் வந்து இந்த டெல்டா வேரியண்ட்டை போல் 3 பங்கு வேகமாக பரவக்கூடியதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் இந்த தருணத்தில் இந்த க்ளோஸ்ட் கன்ஃபைன்ட் என்வாயர்மெண்ட், இந்த மால், ஏர் கண்டிஷன் மூவி தியேட்டர், இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம போய் அங்கே போய் உட்காடுறோம், யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அங்கே இருக்கிற 40-50 பேருக்கு ஒரே எழுதியே அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ கல்யாணங்களும் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப இப்ப 2 வருஷமா கிட்டத்தட்ட நாங்க எல்லாம் எந்த கல்யாணத்துக்கும் போல, எந்த பார்ட்டிக்கும் போல. எத்தனை நாள் நம்ம இப்படி இருக்கிறது? நாங்க எப்போ இதெல்லாம் போக முடியும்? இப்போ கல்யாணம் நடத்துறவங்களே கொஞ்சம் நல்லா மாறிட்டாங்க. அவங்க வந்து இமீடியட் ஃபேமிலியை மாத்திரம்தான் கூப்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அது எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஏர் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கல்யாணமாக இருந்ததுன்னா 2 மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் போய் தலையை காமிச்சிட்டு வரதில்ல, தப்பிதான் கிடையாது. ஆனால் இன்டோரில் இருந்தது, கூட்டம் நிறையா இருக்க போகிறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மணமக்களை வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் வாத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். டிராவலும் இப்போ ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரெயினில் போகலாமா?
ஃப்ளைட்டில் போகலாமா? இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நாங்கள் எடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும்? இப்போ ட்ராவல் பண்ணுறது இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்கு. ஆனாலும் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது மாஸ்க்கு. 2 மாஸ்க்கே போட்டுக்கோங்க ட்ராவல் பண்ணுறதா இருந்தால். நீங்கள் எதில் போனாலும் சரி, நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் 2 மாஸ்க் போட்டுக்கோங்க, டபுள் மாஸ்க். அது ஒரு நல்ல தற்காப்பு முறை. 2வது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். ரொம்ப கூட்டமாக இருக்கிற ட்ரெயினில் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ளைட் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு அவங்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது க்ரௌடிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அங்கே எந்தெந்த இடத்த என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுன்னா ஏர் கண்டிஷன் பஸ் எல்லாம் வேண்டாம். இந்த விண்டோஸ் ஓப்பனாக இருக்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஆனாலும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது நல்லது. மாஸ்க் போடுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கடைபிடிச்சா ட்ராவல் பண்ணலாம். அப்படி ட்ராவல் பண்ணாமே நீங்கள் எத்தனை நாள் இருக்க முடியும்? போகணுன்னா சில விஷயங்களுக்கு போகத்தான் வேண்டியிருக்கு. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மாத்திரம் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ பூஸ்டர் டோஸை பற்றி இப்போ ரொம்ப பேச்சு நிறையா இருக்குது. இந்த பூஸ்டர் டோஸுங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது எடுக்கணுமா? எப்போ எடுக்கணும்? யாரெல்லாம் எடுக்கணும்? எந்த வேக்சின் இந்த பூஸ்டர் டோஸ் எடுக்கணும்? இதை பற்றிலாம் நிறைய கேள்விகள் எல்லார் மனசுலேயும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இந்த வேக்சினாலஜி அப்படிங்கிற ஒரு சயின்ஸ்லேயே பூஸ்டர் டோஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் நீங்கள் ஸ்மால் பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சினேஷன் போடும்போது ஒவ்வொரு வருஷமும் போடுவாங்க எல்லா குழந்தைங்களுக்கும், ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அது என்ன? அது எல்லாம் பூஸ்டர் டோஸ் தான். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் இம்யூனைசேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, டிப்தீரியாவுக்கு இல்லை கக்குவானுக்கு அப்படி இல்லை மீசல்ஸுக்கு, அது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பூஸ்டர் டோஸ் கொடுக்கறது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். இதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு 2 டோஸ் நீங்கள் வேக்சின் முதல்ல போடுறீங்க, அதனால் ஓரளவு எதிர்ப்பு சக்தி வருது, இம்யூனிட்டி வருது. ஆனால் அது நாளாக ஆக அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தான் ஆரம்பிக்கும். அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு இல்லாமல் போக செய்கிறதுக்கு தான் பூஸ்டர் டோஸ் கொடுக்குறது. இப்போ இந்த கொரோனா வைரஸை பொறுத்த அளவில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து போனவங்களுக்கும் சரி, இல்லை 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டவங்களுக்கும் சரி, இந்த எதிர்ப்பு சக்தி கட்டாயமாக 6 மாதம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி மூலமாக நமக்கு தெரியுது. ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு இந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சி மூலமாக நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது, பூஸ்டர் டோஸால் அதிகப்படுத்துறது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். நிறையா கண்ட்ரீஸில் இது ஏற்கனவே அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலில் முதல்ல ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் USA, UK எல்லா இடத்துலையும் இப்போ பூஸ்டர் டோஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இது யாருக்கு தேவை? இப்போது யாருக்கெல்லாம் இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தால் சீரியஸாக டிசீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு பூஸ்டர் தேவை. இது யார்? 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, இல்லை டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஸ்டீராய்டு டேப்லெட்டு அந்த மாதிரி இம்யூனோ சப்ரெஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பூஸ்டர் டோஸ்ங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் இது கவர்மெண்ட்டாக ஒரு முடிவு எடுத்து அதை அனௌன்ஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்போது இந்த யாருக்கெல்லாம் இந்த பூஸ்டர் தேவையோ அவங்கெல்லாம் பூஸ்டர் போய் போட்டுக்கிறது நல்லது. நம்ம நாட்டில் 2 வேக்சின் இருக்குது. கோவிஷீல்டு இருக்குது, கோவேக்சின் இருக்குது. இதில் கோவிஷீல்டுங்கிறது வெக்டார்டு வைரஸ் வேக்சின் சொல்லுவாங்க. அதாவது இந்த கொரோனா வைரஸோட ஒரு மரபு அணு ஜீனை அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு வைரஸ்குள்ளே புகுத்தி அதை வேக்சினாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த பாடியோட எதிர்ப்பு சக்தி இந்த கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கும் இருக்கும், இப்போ அதை எடுத்துகிட்டு போகிற வைரஸுக்கு அகென்ஸ்டாகவும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 3வது டோஸ் நீங்கள் அந்த கோவிஷீல்டு போட்டிங்கன்னா
அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் இப்போ 2 டோஸ் கோவிஷீல்டு போட்டாங்கன்னா 3வது டோஸ் கோவேக்சின் போடலாம் அப்படின்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம். அதே மாதிரி கோவேக்சின் வந்து அது ஒரு கில்ட் வேக்சின். அது வந்து ஏற்கனவே 2 டோஸ் போட்டால் 3வது டோஸ் கோவேக்சின் போடல தப்பிதம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து வெக்டார் வைரஸ் கிடையாது. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த அளவில் இந்த பூஸ்டர் டோஸ்ங்கிறது கோவேக்சின் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்கு, கொடுக்கலாங்கிறாங்க, கூடாதுங்கிறாங்க. நீங்க இப்போ வந்து கரண்ட் ரிசர்ச்ல என்ன ஒப்பீனியன் அண்ட் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன? இது குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப காலத்திலேயே வேக்சினேஷன் வேண்டான்னு அவங்க நினைச்சதுக்கு காரணம், குழந்தைகளுக்கு வந்து இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் அதிகபட்சத்தில் வரதில்லை, அப்படியே வந்தாலும் மைல்டாக வந்துட்டு போயிடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷனே வந்து போயிடுறது, அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்துடுறது. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த வேக்சினை கொடுக்கறது எதற்காக? அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வேக்சினை கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது பின்விளைவு ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றிய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து தெரியாமல் இருந்தது. அந்த தருணத்தில் வந்து அது சரியான முடிவு தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் யோசித்து பார்க்கணும். இப்போது குழந்தைகள் வந்து நம்ம திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறோம். இத்தனை நாள் குழந்தைங்க வீட்டிலே இருந்தாங்க, அதனால் பரவாயில்ல. இப்போ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பரவாயில்ல, அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவங்க ஸ்கூலில் இன்ஃபெக்ஷன் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தானே வராங்க. வீட்டில் வயசானவங்க, டயபெட்டிக்ஸு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைகள் மூலமாக வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கும் இல்லை எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் பண்ணுறது இந்த பேண்டமிக்கை வந்து ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் நம்பிக்கை. இப்போ இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது இன்னும் கொஞ்சம் காமனாக இருக்குது அப்படின்னு அவங்க இப்போது சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் பண்ணுறத நம்ம துரிதப்படுத்துறதுக்கு நமக்கு இது சரியான தருணம். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்து அதை பண்ண ஆரம்பித்தோம்னா இது பல விதங்களில் நம்முடைய நாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது நம்ம வந்து இந்த கொரோனா கோவிட் இந்த நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தற்போது இருக்கிற சிச்சுவேஷன், இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் வந்திருக்கிறதுனால வந்திருக்கிற சிறிய தடங்கல்கள், அதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில அணுகுமுறைகள், இதையெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் விவரமாக பார்த்தோம். நன்றி. டாக்டர் MS சேஷாத்ரி மற்றும் டாக்டர் லக்ஷ்மி சேஷாத்ரிக்கு கோவிடை பற்றி இவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மக்களுடைய பல சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிற ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் R. ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win.
we will win. Thank you. Jai Hind.